என் மேல சத்தியம். உண்மைய சொல்லி என்ன நடந்தது? பாட்டி, நான் தான் சொன்னேன்ல, அந்த யூனிவர்சிட்டிக்காரங்க அட்மிஷன் ரத்து பண்ணிட்டாங்கன்னு. அதனால நான் திரும்ப வர வேண்டியதாயிடுச்சு. இங்க பாருவாளு, எனக்கு வயசானது என்னமோ உண்மைதான். என் கண்ணு கூட மங்கி போய் பலவீனமா தான் இருக்கு. ஆனா மீராக்கும் குண்டு பாட்டிக்குமான உறவு இருக்குல்ல, அது ஒண்ணும் பலவீனம் ஆகல. இப்ப கூட குண்டு பாட்டியால மீரா மனசுக்குள்ள இருக்கிற விஷயத்த நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். நீ இப்ப பேசுனதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம், நீ நடந்துகிட்டதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசு சொல்லுது, நீ என்கிட்ட இருந்து எதையும் மறைச்சிட்டு இருக்க, என்கிட்ட போய் சொல்ற. இது என் மேல சத்தியம் மீரா. உண்மை என்னன்னு சொல்லிடு. சொல்லுமா. பாட்டி, எனக்கு உண்மை எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அம்மாடி, என்ன உண்மை? பாட்டி, பாட்டி, எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் அம்மாவோட வயித்துல பிறந்தவே இல்லாது. ஆட கடவுளே. இது இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கு எனக்கு கௌசல்யா கதை சொன்னாங்க. கௌசல்யாவா? என் தாத்தா பாட்டி இந்த ஊருக்கு வந்திருக்கிறதா சொன்னாங்க. நான் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்கள பார்க்க போனேன். ஏ வாலு, நீ எதுக்கு அவளை சந்திக்க போன? உண்மையை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உனக்கு என்ன? அப்படின்னா அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் உள்ளுக்குள்ளேயே நீ இதை நினைச்சு வேதனைப்பட்டு இருக்கியா? நீ உன் அண்ணன் கிட்ட, உன் அம்மா கிட்ட, உன் குண்டு பாட்டி கிட்ட, எங்க யார்கிட்டயும் நீ எதுவுமே சொல்லல. வேதனை பூரா, விஷத்தை பூரா நீ தனியாவே அனுபவிச்சுட்டு இருந்தியா? ஐயோ வாலு குட்டி, நீ எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்க. ஏமா நீ இப்படி பண்ண? என் தங்கம், என் செல்லம். உங்களுக்கு தெரியுமா, எனக்கு உண்மை தெரிஞ்சதும் ரொம்ப வேதனையா இருந்தது. என் சின்ன வயசுல இருந்து எனக்கு இது வரைக்கும் என் மனசுல எத்தனை கேள்விகள் இருந்துச்சோ அது எல்லாத்துக்கும் விட கிடைச்சிருச்சு. உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த விஷயத்த நான் உணர்ந்த, நான் எவ்வளவு கொடுத்து வச்சவன்னு. பசங்க ஒரு தாயோட வயத்துல பிறப்பாங்க, ஆனா நான் என் அம்மாவோட இதயத்துல பிறந்தேன். இப்படி ஒருத்தருக்கு அமையுமா? எனக்கு 3 அம்மா. என்னோட அண்ணன், என்னோட வித்தியாசமான அம்மா, என்னோட அம்மா, என்னோட தாய், அப்புறம் இன்னொருத்தவங்க என்ன பெத்தெடுத்தவங்க. அவங்கள நான் பார்த்தது கூட இல்ல. அப்புறம் நான் அவங்கள பத்தி எதுவும் தெரிஞ்சுக்கவும் விரும்பல. என்ன பொறுத்த வரைக்கும் என் அம்மாவும் அண்ணனும் போதும். அவங்க என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த குறையும் வராது. நான் அவங்க 2 பேரால ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வாலு, இந்த விஷயம் உண்மைதாம்மா. நீ உன் அண்ணன் மனசுல இருந்து பிறந்த, அதனாலதான் அவன் உண்மையில அவ்வளவு அன்பு வச்சிருக்கான். அதனாலதான் அப்படி பாத்துக்கிறான். சின்ன கண்ணனும் ரத்னாவும் எப்பவுமே கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. என்னைக்காவது மீராக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு பயந்தாங்க. ஆனா இப்ப அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா மீரா இந்த உண்மைய எவ்வளவு அழகா ஏத்துக்கிட்டாளேன்னு, எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டாளேன்னு 2 பேரும் ரொம்ப. இல்ல பாட்டி, நீங்க இந்த விஷயத்த அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் என்னைக்கும் சொல்லாதீங்க. அவங்க உடைஞ்சு போயிடுவாங்க. முக்கியமா என் அண்ணன். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதுன்னா என் பார்வையில இருந்து சரிஞ்சு போயிடுவாருன்னு. ஆனா அவருக்கு என்ன தெரியும் என்னோட பார்வையில அவர் எப்படி இருக்காருன்னு? பாட்டி, இன்னில இருந்து என்னைக்குமே நான் உங்களுக்கு ஒரு சின்ன வேதனையை கூட கொடுக்க மாட்டேன்.